தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது காமனாக எல்லாருமே என்ன தப்பு பண்ணுறாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜீரோதால புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கீங்க, இல்லை இனிமேல் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத வரிசையா பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன தப்பு பண்றாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்றதுக்காக டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க. தட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த புரோக்கர்லயுமே டிமேட் அக்கௌண்ட் இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜீரோதால எனக்குன்னு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க BSDA டிமேட் அக்கௌண்ட் ஜீரோதால ஓபன் பண்ணிக்கலாம். BSDA அப்படிங்கிறது பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட். நீங்க நார்மல் டிமேட் அக்கௌண்ட்ல என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த BSDA டிமேட் அக்கவுண்ட்ல பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நார்மல் டிமேட் அக்கவுண்ட் ஜீரோதால ஓபன் பண்ணீங்க அப்படின்னா 300 plus GST வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் நீங்க பேமெண்ட் பண்ணணும். பட் இந்த BSDA டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு AMC ஃபுல்லி ஃப்ரீ, AMC கிடையாது. இந்த டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு இருக்கிற ஒரே கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்க நேம்ல வேற எந்த புரோக்கர்லயுமே டிமேட் அக்கவுண்ட் இருக்கக்கூடாது. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க இந்த BSDA டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த BSDA டிமேட் அக்கவுண்ட் இருக்கு அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியாம நார்மல் டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடுறாங்க. எப்படி இந்த BSDA டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா, அது BSDA அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான அக்கவுண்ட் ஓபனிங் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நார்மல் டிமேட் அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்றதோ சேம் ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு, பட் அக்கவுண்ட் ஓபனிங் லிங்க் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட், இப்போ நீங்க ஜீரோதால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பேன் கார்டு இருக்கணும், ரெண்டாவது ஆதார் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டுல உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும். ஏன்னா அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP வரும். ஸோ அந்த OTP நீங்க என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஆதார் கார்டுல உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா உங்க பேர்ல ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும். ஸோ அது நீங்க எந்த பேங்க்ல வேணாலும் நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கலாம். பட் நீங்க பேங்க் அக்கவுண்ட் நேம் இருக்கு இல்லையா, உங்களோட நேம், அந்த நேமும் பேன் கார்டுல உள்ள நேமும் பாத்தீங்க அப்படின்னா சேமா இருக்கணும். இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் இருந்தா போதும் நீங்க ஜீரோதால டிமேட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸ்டேட் பண்ண போறீங்கன்னா மட்டும் இன்கம் ப்ரூஃப் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். இன்கம் ப்ரூஃபா நீங்க லாஸ்ட் 6 மந்த் பேங்கோட ஸ்டேட்மெண்ட் நீங்க அப்லோட் பண்ணலாம். இல்ல லாஸ்ட் இயர் ITR நீங்க ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா அதோட அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்து சப்மிட் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்க கண்டிப்பா இன்கம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் நீங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க சப்மிட் பண்ணணும். அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் இது 3 இருந்தாலுமே நீங்க ஜீரோதால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ரொம்ப முக்கியமானது, நீங்க ஜீரோதால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்தியாவில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்க ஃபாரின்ல இருந்துகிட்டு நீங்க ஜீரோதால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களால அக்கவுண்ட் ஓபனிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின்ல உள்ளவங்களுக்கு NRI டிமேட் அக்கவுண்ட் தான் ஓபன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா VPN யூஸ் பண்ணி, இந்தியா சர்வர் யூஸ் பண்ணி நீங்க ஜீரோதால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ நான் ஜீரோதால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒர்க்னால பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுலேருந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னா திரும்ப எப்படி நான் விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்றது அப்படின்னா அதுக்கு தனியா ட்ராக் யுவர் எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்னு ஜீரோதால ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அந்த லிங்க் வழியா உள்ள போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணீங்கன்னா மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா லாஸ்டா என்ன ஸ்டெப்ல ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில வந்தீங்களோ அந்த ஸ்டெப்புக்கு டைரக்டா உங்களை எடுத்துட்டு போயிடும். ஸோ நான் அந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன், தேவைப்படுற நண்பர்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட், ஜீரோதால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது காமனா நிறைய பேர் பண்ற தப்பை இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல ரொம்ப முக்கியமானது, பெரும்பாலான பேர் இந்த தப்பை பண்ணிட்டு இப்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜீரோதால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது டைரக்டா கூகுள்ல போயிட்டு அக்கவுண்ட் ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ்ல மட்டும்தான் கிடைக்கும், தமிழ்ல சப்போர்ட் கிடைக்காது. ஸோ இந்த தப்பை நீங்க பண்ணாம இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஜீரோதா டிமேட் அக்கவுண்ட தமிழ்நாடுக்கு கீழே மேப் ஆகிற மாதிரி ஓபன் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஜீரோதால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான அபிஷியல் அக்கவுண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் வழியா நீங்க டிமேட்
அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லயே எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட கோடை தமிழ்நாடுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போதே ப்ராப்பரா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருங்க. ஸோ எப்படி ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை மேல ஐகார்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஐகார்டை கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் உள்ள ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க ஜீரோதால ஃப்ரீயா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வீட்டில இருந்தே ஆன்லைன்ல ஓபன் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.